வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை வெயிலுக்கு அதிக மகசூல் தரும் 5 குண்டு நெல் ரகங்களை தான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பருவத்துல நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா எந்தெந்த நெல் சாகுபடி செய்யலாம் அப்படின்ற குழப்பத்தில இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை ASD 21 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தின் 10 முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு பழமையான ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 115 நாட்கள் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 45 மூட்டையிலிருந்து 50 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோ விதை தேவைப்படும். இயந்திர நடவு செய்யற விவசாயிகளுக்கு 25 கிலோ தேவைப்படும். நேரடி நெல் விதைப்புக்கு 15 கிலோ இருந்தாவே போதுமானது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை, குருவை, சொர்ணவாரி, லேட் சம்பாவுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் குண்டு நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. இது சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. பெரும்பாலும் இட்லி தோசைக்கு இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். இந்த நெல் ரகத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1450 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடவு, நேரடி நெல் விதைப்பு, இயந்திர நடவு, இது மூணுக்குமே சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க பார்க்கப்படுது. இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 அடியில இருந்து அதிகபட்சமா 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. பூச்சி மற்றும் நோய் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பான், புகையான், இலையுற அழுகல், இலையுற கருகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. இந்த நெல் ரகத்தின் விதை எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்க உரக்கடைகளை கேட்டு பாருங்க. இல்லைன்னா விவசாய கையில இருந்தாலும் சரி வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா TNAUன்னு சொல்லக்கூடிய அக்ரிகார்ட்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல இருக்கு, வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இரண்டாவதா பாத்தீங்கன்னா TPS 5ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட 10 முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021ல இருந்து 2022 வரைக்குமே ரிசர்ச்ல தான் இருந்தது. ஸோ அப்பயே பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு டெமோவில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த நெல்லை கொடுத்துருந்தாங்க. இதோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 நாள்லேருந்து ஒரு 115 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல்றாங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 6000 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. அதிகபட்சமா நீங்க 40 கிலோ விட்டு நீங்க பயிர் செய்யலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா மற்றும் பின் சம்பா, தாளடி, நவரை, குருவிக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். இந்த நெல் ரகத்தோட அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குண்டு நெல் ரகமாக பார்க்கப்படுதுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருக்காது, ரொம்ப மெல்லிதா இருக்காது, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தின்னாதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1600 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2200 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நடவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திர நடவும் செய்யலாம் மற்றும் நேரடி நெல் விதைப்புக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஏற்றதுங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்டை ரகமாக தாங்க பார்க்கப்படுது. 90 முதல் 110 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்துல பூச்சி நோய் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ குலை நோய்க்கும் மற்றும் இலையுறை கழுகல் நோய்க்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமாக தாங்க TPS 5ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் கிடைக்குது. ஸோ இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா விவசாயிகிட்ட இருந்தாலும் சரி, இல்லை உங்க அருகாமையில் இருக்க உரக்கடைகள் இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஆன்லைன்ல வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். நல்ல ஒரு நெல் ரகம். மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை ASD 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தின் 10 முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு பழமையான ஒரு நெல் ரகங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாட்கள் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையிலிருந்து 45 மூட்டை வரைக்குமா அதிகபட்சமா நீங்க அறுவடை செய்யறாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோ விதை தேவைப்படும். இயந்திர நடவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 20 கிலோ விதை தேவைப்படும். நேரடி நெல் விதைப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோவே போதுமானது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை, நவரை, சொர்ணவாரி மற்றும்
சம்பாவுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஏற்றதாக பார்க்கப்படுதுங்க. அதிக மகசூல் தரக்கூடிய நல் ரகம். அது மட்டும் இல்லாமல் இதனோட அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர அரிசியாக தாங்க பார்க்கப்படுது. குண்டா இருக்கும். ஸோ குண்டு நல் ரகம் கூட. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1400 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடவு, நேரடி நெல் விதைப்பு மற்றும் இழந்த நடவுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குங்க. இந்த நல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க பார்க்கப்படுது. 80 முதல் 90 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. பூச்சி மற்றும் நோய் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா நோய் தாக்கம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த குறுவை மற்றும் நவரை பட்டத்திற்கு நிறைய விவசாயிகள் சாகுபடி செய்வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடியதில் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைக்கோலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நான்காவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இந்த நல் ரகத்தின் 10 முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு பழமையான ஒரு நல் ரகங்க. ஸோ இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நல் ரகம் தாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் நடவு செஞ்ச 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்களை பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நல் ரகங்க. இந்த நல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 40 மூட்டையிலிருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாங்க. 75 கிலோ நெல் பேக்குக்கு. ஸோ விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோ தேவைப்படும். நேரடி நெல் விதைப்புக்கு 15 கிலோ தேவைப்படும். ஸோ நேரடி நெல் விதைப்புக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்கும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுவை, நவரை, சொர்ணவாரி மற்றும் லேட் சம்பாவுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் குண்டு நல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. பெரும்பாலும் இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் தோசைக்கும் பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக உள்ள ஒரு அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இந்த நல் ரகத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1600 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2100 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திர நடவு, நேரடி நெல் விதைப்பு மற்றும் ஆள் நடவுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குங்க. ஸோ வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ADT 37 சொல்லக்கூடிய ஒரு குட்டை நல் ரகங்க. ஸோ குறைஞ்சபட்ச ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 சென்டிமீட்டர்லேருந்து 110 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையுறை கழுகுகள் இலையுறர்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ADT 59 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இந்த நல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதுமையான ஒரு நல் ரகம். இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 105 நாள்லேருந்து ஒரு 110 நாட்களை பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நல் ரகங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோ விதை தேவைப்படும். நேரடி நெல் விதைப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 15 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோ தேவைப்படும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுவை, நவரைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்கும். ஸோ கண்டிப்பா குறுவைக்கும் நவரைக்கும் இந்த நல் ரகம் சாகுபடி செய்யுங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு அரிசியாக தாங்க பார்க்கப்படுது. சமையலுக்கு இதை பயன்படுத்த முடியாது. இட்லி தோசைக்கு இந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையாக உங்களுக்கு 1450 ரூபாயும் அதிகபட்ச விலையாக உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல சந்தை மதிப்பு உடைய ஒரு நெல் ரகமாக இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திர நடவும் செய்யலாம், நேரடி நெல் விதைப்பும் செய்யலாம் மற்றும் இயந்திர நடவுக்கும் கை நடவுக்கும் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 80 சென்டிமீட்டர்லேருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 90 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்குங்க. இந்த நல் ரகத்தின் பூச்சி மற்றும் நோய் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையுறை கழுகுகள், இலையுறை அழுகல், புகையானுக்கும் மற்றும் தண்டு துளைப்பானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகமாக பார்க்கப்படுதுங்க. இந்த வீடியோவில் பார்த்த 5 குண்டு நல் ரகம் எல்லாமே கோடையில் அதிக லாபமும் அதிக மகசூல் தரக்கூடிய நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. இதனோட சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TPC அதாவது நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஏற்றது. வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கும் இந்த நல் ரகமானது ஏற்றது. தனியார் வியாபாரிகளுக்கும் இந்த நல் ரகமானது ஏற்றது. இது மூணுமே பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் விரும்பி வாங்கக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த குண்டு நல் ரகம் இருக்குங்க. ஸோ ADT 59, ASD 16, ASD 21, ADT 37, TPS 5. ஸோ இந்த நல் ரகங்களை நீங்கள் கோடையில் பயிர் பண்ணி அதிக லாபம் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் என்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதற்கான தகவலை நான் வீடியோவாக கொடுக்க முடியும்னாலும் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ
இந்த விவசாய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.